நம்ம காலேஜில் வந்து வெரி குட் பிளேஸ்மெண்ட்ஸ், வேலம்மாளில் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளேஸ்மெண்ட்ஸ், நிறைய கம்பெனிஸ் வருவாங்க. இப்போ என்னோட கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிளேஸ் ஆகிட்டாங்க எக்ஸப்ட் அன்இன்ட்ரெஸ்டட் அண்டு அன்எலிஜிபிள். ஸோ ஃபஸ்ட்டு எலிஜிபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அரியர் வச்சுருக்க கூடாது, நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 வந்து என்னன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரு 70-75% மேலே தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் சிஜிபிஏ வந்து நீங்கள் 7.5க்கு மேலே வச்சுக்கோங்க, அதுதான் வந்து சேஃபர் சைடு. ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி நடக்கும்னா 3 ஸ்டேஜஸாக நடக்கும். டே 0, டே 1 அண்ட் டே 2. ஓகேவா? ஸோ இப்போது டே 0ல் வந்து ப்ராடக்ட் கம்பெனிஸ் வரும். ஸோ ப்ராடக்ட் கம்பெனிக்கும் சர்வீஸ் கம்பெனிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமா? யாராச்சும் சொல்கிறீங்களா ப்ளீஸ்? எனி ரெஸ்பான்ஸ்? சரி, ஓகே, நானே சொல்கிறேன். இப்போ ப்ராடக்ட் கம்பெனினா என்னென்னா ஒரு கூகுள் மாதிரி. இப்போ கூகுள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது. அது ஜிமெயிலாக இருக்கட்டும், இல்லை லென்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்களாம் வந்து அவங்க கம்பெனி ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறது தான் வந்து ப்ராடக்ட் கம்பெனி. இப்போ சர்வீஸ் கம்பெனினா என்னென்னா வேற ஒருத்தவங்களுக்காக, இப்போ ஒரு டிசிஎஸ்ஓ இல்லை சிடிஎஸ்ஓ அவங்கக்கிட்ட வந்து என்னன்னா நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. கிளைண்ட்ஸ் வந்து என்னென்னா இப்போ ஒவ்வொரு செக்டருக்கும் ஏற்ற மாதிரி, இப்போ வந்து ஒரு பேங்க் செக்டரில் இருக்கலாம், இல்லை ஒரு எஜுகேஷன் செக்டர் லிங்க் பண்ணியிருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் பேருக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா அதுதான் வந்து சர்வீஸ் கம்பெனி. ஸோ ஆக்சுவலாக எது ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் கம்பெனி தான் ப்ராஃபிட். ஏன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ப்ராடக்ட் கம்பெனியில் வந்து சேலரி வந்து அதிகமாக இருக்கும். சர்வீஸ் கம்பெனியில் வந்து நீங்கள் கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு சேலரி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் கம்பெனிக்கு ஏம் பண்ணுங்கள், ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும் கம்பேர்ட் டு சர்வீஸ் கம்பெனி. ஸோ இப்போ இந்த டே 0ல் வந்து ப்ராடக்ட் கம்பெனிஸ் வரும்னு சொல்லிட்டேன். இப்போது டே 1 வந்து என்னென்னா சர்வீஸ் கம்பெனி வரும். சர்வீஸ் கம்பெனி என்னென்னா ஒரு 1 வீக் வைப்பாங்க. அந்த 1 வீக்கில் 3 சர்வீஸ் கம்பெனி வரும். எங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா சிடிஎஸ்ஸு, அப்புறம் வந்து இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ, இந்த 3ம் வந்து வந்துச்சு. ஸோ இந்த 3தோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னா இதோட ரிசல்ட் வந்து அன்னன்னைக்கு சொல்ல மாட்டாங்க. இது 3த்துக்கும் முடிஞ்சோடனே கடைசியில் டுவர்ட்ஸ் எண்டில் தான் வந்து ரிசல்ட் சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது. இப்போ நீங்கள் சிடிஎஸ்ல செலக்ட் ஆகிட்டீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது, பட் நீங்கள் வந்து விப்ரோ அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் 3த்தையும் அட்டென்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இது பண்ண முடியும். நீங்கள் வந்து சரி நம்ம இது செலக்ட் ஆகிடுவோம் அப்படின்லாம் நம்மளால எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. அண்ட் லாஸ்ட் டே 2ல் வந்து அப்புறம் கொஞ்சம் மொக்க கம்பெனியாக தான் வரும். பட் நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே இல்லைன்னா வந்து நம்ம அந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகும். நல்ல கம்பெனிஸ் கூட வரும், நம்ம லக்கு தான். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? அட்லீஸ்ட் லீடர் யார் ஹோஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களாச்சும் ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த ப்ராடக்ட் கம்பெனிஸ் சொன்னல, இந்த ப்ராடக்ட் கம்பெனிஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. அவங்க ஏன் ஃபஸ்ட்டு வராங்கன்னா அப்போ தான் வந்து நல்ல டேலண்டடான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ அவங்க டுவர்ட்ஸ் எண்டு வந்துட்டாங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி பிளேஸ் ஆகிருப்பாங்க, ஸோ எடுக்க முடியாது. ஸோ நம்ம காலேஜில் இன்னொரு ரூலோ இருக்குது. என்ன ரூல்னா, இப்போ ஒன்ஸ் பிளேஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் பேக்கேஜில் தான் உட்கார விடுவாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு 3K, அதாவது 3 lakhs per annumக்கு வந்து நீங்கள் பிளேஸ் ஆகுறீங்கன்னா உங்களை வந்து 4க்கு கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. 5.5, 7, 22 அந்த மாதிரி பேக்கேஜ்க்கு தான் வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாதது. அதான் சொன்னேன்ல, 3, 4லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை விட 23 அந்த மாதிரி தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட்ஸில் என்ன கேட்பாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு கம்பெனிக்குமே வந்து டிஃபர் ஆகும். இப்போ ப்ராடக்ட் கம்பெனிஸ் பார்த்தோன்னா வந்து அதுலேயே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஜோஹோ ஏம் பண்ணுவீங்க, கரெக்டா? ஸோ ஜோஹோ ஏம் பண்ணுறவங்கலாம் சியில் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சிஎஸ்சி ஐடி தவிர்த்து நான் ஸ்பெஷலாக இது இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்க்கு நான் சொல்கிறேன். அவங்க வந்து யாராச்சும் ப்ரோக்ராமிங் படிக்காமல் இருந்தீங்கன்னா அது வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கும் ப்ரோக்ராம் கேட்பாங்க, பட் என்ன அந்த லெவல் ஆஃப் வேரியேஷன் தான் வந்து கம்மி. எங்ககிட்ட வந்து ஆப்டிமைஸ்டு ப்ரோக்ராம் எதிர்பார்ப்பாங்க. ஆப்டிமைஸ்னா என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் போடுறேன், ஒரு சம் ஆஃப் 2 digit போடுறேன்னா கூட அது வந்து
ஒரு 2 செகண்ட்ஸ்ல நான் முடிக்கிறேன்னா அது ஒரு சிஎஸ்சி ஐடியை வந்து ஒரு மில்லி செகண்ட்ஸ்ல முடிக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையான ஆப்டிமைசேஷன் வந்து எங்க கிட்ட சிஎஸ்சி ஐடி கிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க. பட் ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் உங்ககிட்டலாம் வந்து அந்த திங்கிங் லாஜிக்கல் ஸ்கில்ஸ் தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு திங்க் பண்றீங்க, நீங்க அட்லீஸ்ட் கோட் எழுதலினாலும் உங்களால அந்த சொல்யூஷன் பண்ண முடியுதா வருதா அப்படின்றதா பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆக்சுவலாக என்னன்னா ஆப்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. பட் ஆப்டிடியூடே இருக்காது, டெக்னிக்கல் இருக்கும். ப்ராடக்ட் கம்பெனிஸ்னா நம்ம 4 இயர்ஸாக என்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம் அதில் இருக்க எல்லாமே கேட்பாங்க. நம்ம வந்து இது சொல்லவே முடியாது. நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து இது தேவையில்லாத சப்ஜெக்ட் நினச்சிருப்போம், பட் அந்த சப்ஜெக்ட்ல இருந்தும் கேட்பாங்க. இப்போ ஒரு சில கம்பெனிஸ்னா எலக்ட்ரிக்கல்ஸ்க்கே அப்படின்னே வரும், அவங்களுக்கு கூட அந்த மாதிரி தான். ஏன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் தான் வரும். ஸோ அவங்க எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ வந்து அதுக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது இருக்கு, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? அட்லீஸ்ட் எக்ஸா ஓகே ஓகே சூப்பர். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கேட்பாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து டிபெண்ட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்த கம்பெனி வந்து கோடா குளோபல். அவன் வந்து ஒரு ஸ்மார்ட்டான கம்பெனி. அவன் என்ன பண்ணானா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபுல் ஆப்டிடியூட் ப்ளஸ் டெக்னிக்கல் எல்லாம் வச்சுட்டான். செகண்ட் ரவுண்டே இன்டர்வியூ. பட் இன்டர்வியூ டெக்னிக்கல் இன்டர்வியூ, அந்த டெக்னிக்கல் இன்டர்வியூவோட முடியல, அதுதான் செகண்ட் ரவுண்ட். தேர்ட் ரவுண்ட் வந்து ஃபுல் டே ப்ரோக்ராமிங். ஸோ அவங்க ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. நம்ம அது நெட்டில் எப்படியாச்சும் சர்ச் பண்ணி அதுக்கு வந்து சொல்யூஷன் கொண்டு வந்துடணும். ஒரு ஃபுல் டே டைம் கொடுப்பாங்க, இன்டர்நெட் ஆக்சஸ் எல்லாமே கொடுப்பாங்க. பட் அவங்க கொடுக்குற அந்த ப்ராப்ளம் வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளால சால்வே பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸாக எடுத்து ப்ரோக்ராமிங்கில் போட ட்ரை பண்ணுங்க. அவன் வந்து என்ன பண்ணானா, நான் தான் சொன்னல, செகண்ட் வந்து இன்டர்வியூ, செகண்ட் ரவுண்டு. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து அவன் என்ன பண்ணானா, உங்களோட ப்ளஸ்ஸு மைனஸு பாசிட்டிவ் நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்டடு அதெல்லாம் அவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன சொன்னேன்னா, அப்போ எனக்கு சியில் தான் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ அவன் கொஷின் கொடுக்கும்போது நம்மளுடைய கேப்பபிலிட்டி, நம்மளோட கெப்பாசிட்டி, நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டு, எங்கே செக் வச்சா இந்த பொண்ணு போயிடும்னு தெரிஞ்சுதான் அவன் கொஷின் கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இன்டர்வியூவில் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, போர்ட் மாஸ் ஈக்குவேஷன் தெரியுமா எல்லாருக்கும்? அது ப்ரோக்ராமில் போட சொன்னால் அதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, சிஏ பொறுத்த வரைக்கும் அது கேரக்டரில் ஸ்ட்ரிங்குன்னு ஒரு இது கிடையாது, டேட்டா டைப் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த கேரக்டர் அந்த இது வாங்குறது வந்து கஷ்டம். அதுவும் அவன் எப்படி சொல்லிட்டாங்கன்னா, A+B+C அது வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும், எண்டே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வாங்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் இம்பேக்டாக வரும். இன்டர்வியூவாகவே இருக்கட்டும், நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இப்போ மீதி கம்பெனி ஜோஹோவா இருந்தாலும் அதுலேயும் வந்து என்னன்னா ப்ராஜெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து என்னன்னா ஃபுல்லாக சி ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு நார்மல் நம்மளுக்கு தெரிஞ்சதே தான் வரும். பட் என்னன்னா நம்மளுக்கு டைம் தான் இருக்காது சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்னிப்பெட்ஸ்னா 2 to 3 லைன்ஸ் ஸ்னிப்பெட்ஸ் கிடையாது, அது வந்து ஒரு 10 to 15 லைன்ஸ், ஒரு 20 லைன்ஸ் இருக்கும். இஃப் எல்ஸ் வச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமானது வந்து என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட். எல்லாத்துக்குமே சரி, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஜோஹோவில் செகண்ட் ரவுண்ட் வந்து என்னென்னா, அவங்க வந்து ஒரு 6 ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பாங்க, அதை நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இங்கேயும் அவன் வந்து ஒரு செக் வைப்பான். அவன் எப்படி கொடுப்பானா, எல்லா 6 ப்ரோக்ராமும் அட் அ டைம் கொடுத்துட மாட்டான், ஒன்றா தான் கொடுப்பான். இப்போ ஒரு ப்ரோக்ராம் கொடுப்பான், அந்த ப்ரோக்ராமை நம்ம பர்டிகுலர் டைமுக்கு சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணாதான் நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின் கொடுப்பான். அவன் அந்த டைமிங்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணுவான். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமே நம்ம வந்து ஒரு 45 மினிட்ஸ் தாண்டிட்டோம்னா அவனே வந்து நம்மளை அமுச்சு விட்ருவோம், அவ்வளோதான், நம்ம ரிஜெக்டடு. ஸோ அதுதான் வந்து செகண்ட் ரவுண்ட். தேர்ட் ரவுண்ட் ஜோஹோவில் வந்து என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுப்பா. ப்ராஜெக்ட்னா நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ நம்ம எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் வச்சு ப்ரோக்ராம் எழுதுறது தான் வந்து ப்ராஜெக்ட்.
ஸோ ஆக்சுவலா இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நெறைய பேருக்கு வந்து இங்க சி தெரியுமான்னு தெரியல. ஏன்னா நீங்க வந்து உங்க ரெகுலேஷனுக்கு வந்து பைத்தான் இருக்கு. நான் கரெக்ட்டா சொல்றேனா? யாராவது சொல்லுங்க. யா ஓகே. ஓகே, ஓகே. ஸோ அது வந்து ஒரு ட்ரிபிள் இ அவங்கலாம் வந்து அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க இப்ப தான் புதுசா படிக்க போறாங்க. ஜோஹோவ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவங்க சிஎஸ்சி, ஐடிக்கு வந்து சி தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம சி படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு, நம்ம வந்து நமக்கு ஆப்ஷனே இல்ல. பட் ட்ரிபிள் இக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கல்ஸ்க்குலாம் ஜாவா, எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் போடலாம். பட் பைத்தான்ல வந்து எல்லாமே ப்ரீ டிஃபைன்டா இருக்கிறதுனால, அது ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க வந்து சி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கரெக்ட் டைம் தான். இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டிப்பா முடியும். அண்ட் ஜோஹோல அதுதான் நான் தேர்ட் ரவுண்ட் சொன்னேன்ல. வாட் அபவுட் ஜாவா? ஓகே, ஜாவாவும் வந்து ஆக்சுவலா குட் தான். பட் சி வந்து என்னன்னா, அதுதான் ரொம்ப பேஸ். அந்த பேஸ்ல இருந்து ஒவ்வொரு கான்செப்டா ஹைட் பண்ணி வர்றது தான் ஜாவா, சி பிளஸ் பிளஸ், மீதி எல்லா ப்ரோக்ராமிங்கும். ஸோ அதுதான் சொல்றேன். நீங்க ஒரு எலக்ட்ரிக்கலா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஜாவா படிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப உங்களுக்கு ப்ரோக்ராம் தெரிஞ்சிருக்கிறதே பெரிய விஷயம்னு அவங்க நினைப்பாங்க. பட் நீங்க ஒரு சிஎஸ்சி ஐடியா இருந்தீங்கன்னா சி படிங்க. ஏன்னா நீங்க சி பிளஸ் பிளஸ் தான் டைரக்டா படிச்சிருப்பீங்க. ஜாவாவும் உங்க கரிக்குலம்ல வரும். அது உங்களுக்கு படிக்கிறது பெரிய விஷயமா இருக்காது. சி படிச்சுக்கோங்க. அது வந்து பெட்டர். அப்புறம் வந்து என்னன்னா, பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் அண்ட் லக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கம்பெனி எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜோஹோ இன்டர்ன் வந்துச்சு தேர்ட் இயர்ல இருக்கும் போது. அதுக்கப்புறம் அந்த தான் கோடா குளோபல். நான் வந்து எல்லா ரவுண்டும் போவேன். பட் எல்லாமே வெளில வந்துடுவேன். எனக்கு அமைஞ்சது வந்து ஹெச்சிஎல் தான். அதுவே என்னோட 10th கம்பெனி. நான் வந்து சொல்றது 10th கம்பெனின்னு சொல்றது வந்து இன்டர்வியூ ரவுண்ட் வரைக்கும் போனதுல 10th கம்பெனி. அதுக்கப்புறம் பட் நான் தான் சொன்னல ஹையர் பேக்கேஜ் அலோவ் பண்ணுவாங்கன்னு. ஸோ இப்போ ரீசெண்டாக எனக்கு ஃபோர்ட் கிடச்சிருக்கு. ஃபோர்ட் வந்து ஒரு 15th கம்பெனி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, அதுதான் ஆப்டிடியூடு. நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே வர ஆப்டிடியூட்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறேன். ஆப்டிடியூடுக்கு வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கு. ஓகே, வி சிஎஸ்சி ஸ்டடி சி இன் செகண்ட் செம், சி ப்ளஸ் ப்ளஸ் வாஸ் இன் செகண்ட் இயர். பட் நோபடி அண்டர்ஸ்டுட். ஓ, ஸ்கூல்லலாம் வந்து யாருக்குமே தான் புரிஞ்சிருக்காது. நான் பயோ குரூப் தான். எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நீங்கள் வந்து நான் அந்த ஐ திங்க் மாலினி அவங்களுக்கு நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் சொல்கிறேன். அவங்க சொல்லுவாங்க. அந்த யூடியூப் சேனலில் சீரியஸாக சூப்பராக சொல்லி தருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதில் ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ நான் ஆப்டிடியூட்லேருந்து வரேன். ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னா, ஆர்எஸ் அகர்வால் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அந்த புக்கில் ஒரு சம்மு போடுங்க. அந்த சம்முக்கு போட்டுட்டு நீங்கள் ஆன்சர் வரலைன்னா டக்குன்னு ஆன்சர் பார்க்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் பண்ணுற தப்பு, டக்குன்னு ஆப்டிடியூட்க்கு வந்து யூடியூப் சேனலில் பார்த்து ஷார்ட்கட்டு பார்ப்பாங்க. ஷார்ட்கட்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஷார்ட்கட்டு தானே உங்களுக்கே வந்து ஐடியாஸ் வரும். ஸோ ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா அது கடைசியில் உங்களுக்கு கவுத்து விட்டுரும். ஸோ நீங்களாம் வந்து போட்டு போட்டு பாருங்க. போட்டு போட்டு பார்க்கும்போது உங்களுக்கே இப்படி சால்வ் பண்ணலாம், அப்படி சால்வ் பண்ணலான்னு ஐடியா வரும். அதுதான் ஆப்டிடியூட். ஆப்டிடியூட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6th செமஸ்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணினா கூட போதும். இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து டெக்னிக்கல் இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நம்ம டீச்சர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு, அதெல்லாம் அந்த கான்செப்ட்ஸ்லாம் நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. நல்லா புரிஞ்சு படிங்க. ஓகேவா? ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இன்டர்வியூ சொல்கிறேன். ஏன்னா ப்ரோக்ராமிங்கும் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸில் தான் இருக்குது. ஹேக்கர் ரேங்க் பிளாட்ஃபார்மில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபைனல் இயர் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் ஸ்கில் ரேக்னு ஒன்று கொடுப்பாங்க. பட் அதை விட வந்து ஹேக்கர் ரேங்க் தான் பெஸ்ட்டு. அதில் தான் கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கும். ஸ்கில் ரேக்கில் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கும் ப்ரோக்ராமிங்கு. ஸோ ஹேக்கர் ரேங்க்ல சிம்பிள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது கோடிங் சேலஞ்சு வச்சாங்கன்னா வந்து காப்பி பண்ணாதீங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல. அதில் வரலினா என்ன, நீங்கள் வந்து உங்களுடைய இன்னைக்கு பண்ணுற ஹார்ட் ஒர்க் வந்து நாளைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஹேக்கர் ரேங்க்ல வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க.
அப்புறம் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களை பத்தி நீங்க பாசிட்டிவா சொல்லணும். ஓகேவா? பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் தெரியலனா கூட நீங்க வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அது பத்தி. ஓகேவா? அதெல்லாம் ரிலேட் பண்ணி நீங்க ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். நீங்க வந்து சொல்லணும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்படி இருக்கலாம், அந்த மாதிரி நீங்க வந்து சொல்லணுமே தவிர தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது, டக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. அண்ட் இன்டர்வியூல வந்து எவ்வளவுதான் சொன்னாலும் எல்லாருக்கும் அந்த படப்படப்பு அது இருக்கும். ஸோ உங்களுடைய மைண்ட் அண்ட் ஹார்ட் வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா பொறுமையா வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஜென்டலா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அது ஒண்ணு. அப்புறம் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம காலேஜ்ல வந்து ப்ரோக்ராமிங் ட்ரைனிங் தருவாங்க. 6 டேஸ் சூப்பரா இருக்கும். அண்ட் ஆப்டிடியூட் வந்து ட்ரைனிங் தருவாங்க. அது வந்து இப்போ 3rd இயர் ஒரு 5th செமஸ்டர் எண்டிங்ல தருவாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க ட்ரைனிங்ல தர அளவுக்கு அந்த ஹை லெவல் ஆப்டிடியூட் வந்து கேட்கறது இல்ல. அதான் நான் தான் சொன்னேன்ல, இப்போ வந்து ஆப்டிடியூடை விட டெக்னிக்கல் பார்ட் தான் அவங்க அதிகமா கேட்கறாங்க. ஆப்டிடியூட் வந்து ரொம்ப கம்மியா தான் கேட்கறாங்க. ஸோ நீங்க ஓரளவுக்கு ஆப்டிடியூட் தெரிஞ்சுக்கிட்டனாலே போதும். அப்புறம் நீங்க அது பில் பண்ணி கத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்க படிக்கிற வந்து ஸ்ட்ராங் ஆயிடுங்க. அப்புறம் இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல வந்து நம்ம காலேஜ் வந்து என்ன சொல்றது, அது வந்து எப்படி இருந்தாலும் கொண்டு வந்துருவாங்க. இது வரைக்கும் 2 கம்பெனிஸ் வந்திருக்கு. கார் கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும் வந்திருக்கு. எல்லாம் ஆன்லைன் மோட்ல நடக்கும். அண்ட் இப்போ வர சர்வீஸ் கம்பெனில நான் 3 சொன்னேன்ல, சிடிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ். ஸோ இந்த சிடிஎஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லேப்டாப்ல ஆன்லைன்ல இருக்கும், உங்களை வந்து கேமரா வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் அசைஞ்சா கூட நீங்கள் ஏதோ மால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அது டிஸ்கார்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லா ஒரு கம்பெனிக்கும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். பட் மெயினாக நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணுங்க, அதை வந்து ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் ஆப்டிடியூட் நான் சொன்ன மாதிரி ஒரு 6th செமஸ்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவே வந்து பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? நோ. ஓகே. ஸோ சரி, ஓகே. அப்போ ஃபைனலாக நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். நான் சொன்னேன்ல, நான் ஒரு 15 கம்பெனிஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் இன்டர்வியூ ரவுண்ட் வரைக்கும். ஸோ அதில் வந்து ஒரே ஒரு கம்பெனி வந்து என்னன்னா, அது வந்து உரம் நினைக்கிறேன். ஆமாம், உரம். ஸோ அங்கே வந்து என்ன கொஷின் கேட்டாங்கன்னா, ஒரு ரொம்ப ட்ரிக்கியான கொஷின் கேட்டாங்க. இப்போ 4 ரோட்ஸ் கனெக்ட் பண்ணுறது நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஜங்ஷன் சொல்லுவோம், கரெக்டா? ஸோ அந்த ஒரு ஜங்ஷன்ல வந்து என்ன இருக்கும், 4 ரோட்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அவன் வந்து என்ன கேட்டானா, 5 ரோட்ஸ் கனெக்ட் பண்ணணும். 5 ரோட்ஸ் கனெக்ட் பண்ணும் போது எந்தவித டிராஃபிக்கும் எல்லாரும் வந்து போற மாதிரி நீங்க ஒரு டிசைன் பண்ணணும், அதுக்கு கோட் எழுதணும், அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டால் நீங்கள் தான் வந்து ட்ரிக்கியாக யோசிச்சு சொல்லணும். பட் ரொம்ப கஷ்டம் தான். பட் கடைசியில் அந்த கம்பெனி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, கேர்ள்ஸ் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம கடுப்பாகக்கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒரு மாதிரி. இப்போ நான் ஹெச்சிஎல்ல வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஃபுல்லாக இந்தியா பிக்ஸ்ல இருந்து தான் கேட்டாங்க. அதோட என்னன்னா, ஹெச்சிஎல்ல வந்து எடுத்ததே வந்து 85 above தான் க்ரைட்டீரியா வச்சிருந்தா. 85 above வந்து என்னன்னா, ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து வச்சிருந்தா. 10th 12th காலேஜில் த்ரூ அவுட் 85% மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தா. பட் அந்த ஹெச்சிஎல் கம்பெனி தவிர மீது எல்லாருமே வந்து 75 தான் சொல்லுவாங்க. சோஹோ பொறுத்த வரைக்கும் அரியர்ஸ் கூட அக்செப்டட் தான். ஏன்னா அவங்க வந்து நாலேஜ் தான் வந்து பார்க்குறாங்க. பட் அங்கே ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வேற கம்பெனி பற்றி யாருக்காச்சும் தெரிஞ்சுக்கணுமா? யாராச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். விப்ரோ, அமேசான். ஓகே, ஆக்சுவலாக அமேசான் வந்து ரொம்ப ஈஸி தான். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் சொன்னல ஆப்டிடியூட், டெக்னிக்கல் ஆப்டிடியூட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குவான்ஸ் கொஞ்சோண்டா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 ப்ரோக்ராம் வைப்பாங்க. 3 ப்ரோக்ராமில் 2 ஈஸியாக இருந்தோம், 1 டஃப்பாக இருக்கும். பட் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தாண்டது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா அவன் ரொம்ப இதுவாக தான் வைப்பான். ஸோ வந்து அது ஃபர்ஸ்ட் ரவுண்டை வந்து இது பண்ணிப்பாங்க, ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. இன்டர்வியூ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ் எய்ம் பண்ணுறவங்கெல்லாம் வந்து இங்கிலீஷில் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன்னா
இன்ஃபோசிஸ்ல ப்ரோக்ராம் கிடையாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான். பட் இங்கிலீஷும் கூட டஃப்பா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சம்ஸு அந்த மாதிரி வந்து லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து தான் வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ அதுதான் இன்ஃபோசிஸ். விப்ரோ ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா விப்ரோ ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. பட் எங்கள் செட்டுக்கு வந்து விப்ரோ தான் ரொம்ப ஈஸியாக இருந்தது எல்லாத்து வீடியும். அதுலேயும் வந்து என்னது ப்ரோக்ராமிங் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்டே என்ன ப்ரோக்ராம் கொடுத்துருவா, கொஞ்சம் ஆப்ஸ் அப்புறம் ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் போட்டாதான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஆப்டிடியூட் அண்ட் ப்ரோக்ராமிங்னா நம்ம ஆப்டிடியூட்ல சம் அமௌண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், ப்ரோக்ராமிங்ல சம் அமௌண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி எப்படியோ நம்ம ப்ரோக்ராம் போட போறதில்லன்னு சொல்லிட்டு ஆப்டிடியூட்லேயே ஃபுல் டைம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ செக்ஷன் வைஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சிடிஎஸ். ஓகே, சிடிஎஸும் வந்து அதே மாதிரி தான், செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும். ஆப்ஸு சிடிஎஸ்ல வந்து ப்ரோக்ராம் வந்து எப்படின்னா ஃபுல்லாக இருக்காது, ஸ்பாட் தி எரர் மாதிரி அவன் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பான். அந்த மிஸ்டேக்கை நம்ம கரெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து சிடிஎஸ்ல இருக்கும். ஒரு 7 ப்ரோக்ராம் கொடுப்பான், ஸ்னிப்பெட்ஸ் மாதிரி கொடுப்பான். அதில் நம்ம ஒரு 2 to 3 லைன்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து நம்ம அந்த ப்ராக்டிஸ்லேயே இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம், கிராக் பண்ணிடலாம். அண்ட் சிடிஎஸ் ஓட இன்டர்வியூலாம் வந்து லக் இருந்துச்சுன்னா உங்கள் இன்டர்வியூவில் வந்து இது நம்ம மூவி கூட கேட்பாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து அதில் சர்வீஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெருசாக இருக்காது. ஒன்லி 1 லாங்குவேஜ் இஸ் இனஃப் ஃபார் பிளேஸ்மெண்ட். ஓகே, அதுதான். நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் குரூப்பாக இருந்தீங்கன்னா ஓகே, பட் சிஎஸ் குரூப்பாக இருந்தால் கண்டிப்பாக அவனே கேள்வி கேட்பான். இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்களே, இதில் மட்டும் ஸ்ட்ராங்னு மேபி நீங்கள் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட். இப்போது சிஎஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த சின்டாக்ஸ், அந்த கான்செப்ட் பேசிக் உங்களுக்கு போட தெரிஞ்சோ இல்லையோ அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். வாட் வில் தே எக்ஸ்பெக்ட் இன் ரெஸ்யூம்? ஓகே, சூப்பர். ஸோ ரெஸ்யூம் வந்து நான் என்ன நினச்சேன்னா வந்து நம்ம நிறைய சர்டிஃபிகேட் வாங்கணும், சர்டிஃபிகேட் பார்த்தா நம்மளுக்கு நல்ல வேலை கிடச்சிட்டோன்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக ஒரு சர்டிஃபிகேட் நம்ம வாங்கின ஒரு சர்டிஃபிகேட் கூட அவன் பார்க்க மாட்டான், ஜஸ்ட் ரெஸ்யூம் தான். ஸோ உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் டெவலப் பண்ணோன்னா நீங்கள் நிறைய போங்க. சிம்போசியம்னா என்னன்னு தெரியுமா? ஓகே, சூப்பர். ஸோ இந்த கோவிட், ஓகே, சிம்போசியம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். சிம்போசியம்னா என்னன்னா அது ஒரு ஈவெண்ட், அது வந்து வேற காலேஜ்ல நடக்கும். அவங்க வந்து என்னன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு ப்ரோக்ராமிங் கோட் பண்ற மாதிரி ஈவெண்ட்ஸு, இல்லை நீங்க ஏதாவது பேப்பர்னா என்னன்னா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி ஒரு பேப்பர் எழுதிருப்பீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி, அது பேப்பர் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட்க்கு இல்லை வந்து நான் டெக்னிக்கலாக அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஹேக்கத்தான் கோடத்தான் வேற, பட் சிம்போசியம் வேற. ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் நிறைய வின் பண்ணலாம். அது ஆக்சுவலாக நம்மளுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். இந்த கோவிட்ல அது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆன்லைனில் நடத்துகிறாங்களா எப்படின்னு தெரியல. பட் யூஸ்வலாக நம்ம காலேஜ் அது ரொம்ப என்கரேஜ் பண்ணோம். நம்மளது வந்து ஒரு நல்ல காலேஜ், ஒரு மொக்க காலேஜ் இதெல்லாம் போனோம்னா நம்ம ஈஸியாக வின் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ், உங்கள் ரெஸ்யூம்க்கு வந்து வெயிட்டேஜ். பட் இன்டர்ன்ஷிப் போறீங்களா? யாராச்சும் யூனிக் டெக்னாலஜிஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்களே இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க, அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க, யாராச்சும் போயிருக்கீங்களா? எனி ஆன்சர்ஸ்? யாராச்சும் சொல்லுங்க. ஓகே ஓகே, அது வந்து போகாதீங்க, அது வேஸ்ட்டு தான். ஏன்னா இன்டர்ன்ஷிப்பில் நம்ம கும்பலோட போனால் நம்ம ஏதோ லேர்னும் பண்ணிக்க முடியாது, அதனால நம்மளுக்கு தான் வந்து கஷ்டம். முன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நிறைய பேர் வந்து கரெக்டாக அதுலேருந்து தான் கொஷின் கேட்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு தெரியாத விஷயம்லாம் வந்து ரெஸ்யூமில் போடவே கூடாது. நம்ம எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதில் மட்டும்தான் போடணும். இனிமேலே யாராவது இன்டர்ன் போறீங்கன்னா வந்து நீங்கள் வயசாக வேற இதில் போங்க. இப்போ இன்டர்ன்ஷிப்னா ஆக்சுவலாக என்னன்னா ஒரு கம்பெனி வழியாக போகிறது தான் இன்டர்ன்ஷிப். பட் நம்ம காலேஜ் வந்து கண்டிப்பாக ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் போயே ஆகணும், அது இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்டர்ன்ஷிப் போகணுன்னு நெசசரி கிடையாது. நான் சொன்ன மாதிரி எல்லாரும் சிம்போசியம் போங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. அங்கேயும் வந்து என்ன நம்மளுக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் வந்து இருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல இதை விட இன்கேஸ் நீங்கள் இன்டர்ன்ஷிப் போயிருக்கீங்க, போயிட்டு அதை வந்து நீங்கள் போடுறீங்கன்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் சொல்கிறதுக்கு.
நான் டெக்னிக்கல் ஐடி சப்ஜெக்ட். அதுதான்ப்பா. இப்போ நான் டெக்னிக்கல் வந்து நான் தான் சொல்லிட்டேன்ல, நம்ம இன்டர்வியூல வந்து டெக்னிக்கல்ல இருந்து தான் கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு சில சமயம் நான் டெக்னிக்கல்ல இருந்தும் கேட்பாங்க. அது அவங்க யார் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றாங்களோ அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து. நான் டெக்னிக்கல்னா நீங்க எந்த சப்ஜெக்ட் நான் டெக்னிக்கலா சொல்றீங்க? ஓகே, ஓகே. இது நல்ல கேள்வி. ஆக்சுவலா வந்து ஒரு குட் நியூஸ் என்னன்னா, குரூப் டிஸ்கஷன் வந்து பிபிஓ கம்பெனிஸ்க்கு தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பெனி, கார் கம்பெனி, அதுல மட்டும் தான் வந்து குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க குரூப் டிஸ்கஷன் எப்படி நடக்கும்னா, இப்போ ஒரு 11 to 12 மெம்பர்ஸ் அவங்களே செலக்ட் பண்ணி வச்சிருவாங்க. செலக்ட் பண்ணிட்டு அவங்க டாபிக் சொல்றாங்கல்ல, அந்த டாபிக் வந்து ஒரு சில நேரத்துல நம்மளே வந்து அந்த 12 பேரையே டிஸ்கஸ் பண்ணி டாபிக் வந்து எடுக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க டாபிக் கொடுத்துட்டு இது ஓகேவா நம்ம கிட்ட சஜஷன் கேட்பாங்க. சஜஷன் கேட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ப்ரிப்பரேஷன் டைம் கொடுப்பாங்க. ஸோ குரூப் டிஸ்கஷன்ல இருந்து அடுத்த ரவுண்டுக்கு எப்படி போனோம்னா, ரெண்டு விஷயம் தான். ஒன்று, நீங்க வந்து அது இனிஷியேட் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போகும்போதே எல்லாருக்கும் வந்து ஒரு தயக்கம் இருக்கு, யார் பண்றா அப்படின்னு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு குட் ஸ்டார்ட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற பாயிண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு ஒரு சூப்பரான கன்க்ளூஷன் சொல்லணும் நீங்க. ஓகேவா? நடுவுல பேசுறதை விட, ஏன்னா நடுவுல நம்மளுக்கு வந்து ஒன்ஸே யாராச்சும் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் சாய்ஸே கிடைக்காது. ஸோ பெஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ண பாருங்க, இல்ல சூப்பரா கன்க்ளூஷன் எல்லாரும் சொன்னதை வச்சு கன்க்ளூஷன். நடுவுல சொல்றீங்கன்னா கொஞ்சம் நீளமா பேசுங்க, யாரையும் பேச விடாதீங்க. ஓகே, ஆக்சுவலா நான் தான் சொன்னேன்ல, நான் பயோ குரூப். ஸோ எனக்கு ப்ரோக்ராம் பத்தி ஒண்ணுமே தெரியாது. எங்க மேம் சொல்லி கொடுக்கும் போதே எனக்கு புரிஞ்சுது. பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல சி படிச்சிருப்பேன், செகண்ட் செமஸ்டர்ல C++ படிச்சிருப்பேன். அதுவும் ஃபுல் நாலேஜ் இல்லை. ஸோ நான் வந்து ஒரு 5th and 6th செமஸ்டருக்கு மிடில் வந்து நான் திருப்பி ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து நான் சி ப்ரோக்ராம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அட் த சேம் டைம் வந்து என்னன்னா, நம்ம காலேஜ்லேயே வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. 6 phraseல இருந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ அது நல்லா இதுவாச்சு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து அது சென்ட் பண்ணி விடுறேன். இந்த யூடியூப் சேனல்ல இருந்து நீங்க பாருங்க, கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்க. நான் ஆக்சுவலா சி லாங்குவேஜ் படித்தேன். ஏன்னா எனக்கு இருந்தது வந்து சி, ஜாவா தான், அப்புறம் C++. இல்லப்பா. ஆக்சுவலா நான் வந்து என்ன எப்படி சொல்றது, நான் வந்து ப்ரோக்ராமிங் போடுவேன் எனக்கு. ஓகேவா? நான் வந்து அடிக்கடி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். பட் ஆனா வந்து அதுக்குள்ள கொஞ்சம் இன்டெப்த் கான்செப்ட்ஸ் இருக்கும். இப்போ சீனா வந்து நம்ம நார்மல் இஃபெல்ஸ் வச்சே இல்லை, நம்மளோட மெத்தட் ஆஃப் சால்விங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து ரொம்ப பெருசாக போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ இதெல்லாம் படிக்கும் போது இந்த பாயிண்டர் கான்செப்ட், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து 10 லைன்ஸ்ல எழுதுற கோட வந்து ஒரு 5 லைன்ஸ்லயே முடிச்சிடலாம். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு அந்த இன்டெப்த் நாலேஜ் இருக்கதோ மேலோட்ட நாலேஜ் இருக்கதோ வந்து உங்களுக்கு அதுதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து C++ தான் நான் தெரியாது. ஏன்னா பிகாஸ் C++ வந்து அவ்வளோ சொல்லி தரல, அதாவது சிலபஸ்லேயே இல்லை. ஜாவா வந்து நம்ம காலேஜ்லேயே வந்து ஒரு ஈஸி ஜாவா லேர்னிங் ப்ரோக்ராம்னு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அது வந்து ஒரு 2 weeks கோர்ஸு. ஃபீஸும் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அங்கே வந்து நம்ம காலேஜ் ஸ்டாஃப்ஸ் தான் எடுத்தாங்க, சூப்பராக எடுத்தாங்க. ஸோ அதனால என் ஜாவா தெரிஞ்சுது ஓரளவுக்கு. ஸோ சி ரொம்ப முக்கியம். நல்லா அதான் சி தான் பேஸ் ப்ரோக்ராமிங்க்கு. ஸோ அதனால நான் சி கற்றுக்கிட்டேன். ஓகே, அதுதான்மா. சர்வீஸ் கம்பெனியில் வந்து சிடிஎஸ்னா வந்து எரர் கரெக்ஷன் மாதிரி தான். அவன் வந்து கொடுத்துருப்பா. பட் எரர் கரெக்ஷன்னால நம்மளுக்கு அந்த ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் நம்ம இது பண்ண முடியும். ஒரு லைன் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ நம்ம அந்த அவுட்புட்டை கொண்டு வரதுக்கு ஒரு லைன் மிஸ்ஸிங்காகவும் இருக்கும், இல்லை லைன் வந்து தப்பாகவும் இருக்கும். ஸோ அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். விப்ரோவில் கொஞ்சம் வந்து ஹை லெவலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸில் சுத்தமாக ப்ரோக்ராமிங் இல்லை. ஹெச்சிஎல்லோ சர்வீஸ் கம்பெனி தான். பட் ஆக்சுவலாக அவன் எடுத்தது வந்து என்னன்னா கோர் டிபார்ட்மெண்ட்டுக்காக எடுத்தான். ஸோ அவன் வந்து என்னன்னா இந்த இதில் தான் வந்து இன்டர்வியூவில் தான் வந்து ப்ரோக்ராம் எழுத சொன்னாங்க. ஸோ ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்கு ஏம் பண்ணுறவங்க சிஎஸ்ஐடி பீப்புள் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? டேட்டா ஸ்ட்ரக்சர், டிபிஎம்எஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுவே வந்து எலக்ட்ரிக்கல்னா எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அந்த பேசிக் அந்த டிஜிட்டல் லாஜிக் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் முக்கியம். நீங்கள் எது உங்கள் சப்ஜெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக போடுறீங்களோ அதுதான். அப்புறம் வந்து ஒரு கம்பெனி வருதுன்னா அந்த கம்பெனி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. கூகுளில் சர்ச் பண்ணி எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களை வந்து இன்டர்வியூவில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ
அப்ப வந்து அவங்க கேட்டிருந்தாங்க, மாலினி வந்து என்கிட்ட ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் நாங்க ஏன் உங்கள செலக்ட் பண்ணணும்? அ நீங்க எதுக்கு எங்க கம்பெனில ஜாயின் பண்ண விரும்புறீங்க? அந்த மாரிலாம் கேட்டாங்க. பட் ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும்னா, இன்டர்வியூன்னு வந்துருச்சுன்னா அவங்க டெக்னிக்கல் தான் அதிகமா கேட்பாங்க. இப்ப நான் டெக்னிக்கல் அவங்க வந்து தொடர்ந்தாங்கன்னா, அது வந்து எல்லாருக்கும் பயம் தான். ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ரொம்ப கம்மியா தான் நான் டெக்னிக்கல் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அவங்க வந்து நீங்க இன்டர்வியூ வந்து நீங்க இது பண்றீங்கன்னா, உங்களுக்கு நடக்குதுன்னா, நீங்க வந்து அவங்கள பேசவே விடக்கூடாது. நீங்க தான் பேசணும். ஏன்னா, அது உங்களுடைய பிளேஸ். நீங்க தான் பேசணும். நீங்க வந்து ஆன்சர்ஸ் கூட எப்படின்னா, ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, எஸ் ஆர் நோ ஆன்சர்ஸ் மாரி குடுக்காம, ஒண்ணு சொல்லிட்டு அது டீட்டெயில்டா வந்து சொல்லணும். அவங்க ஃபேஸ பார்த்து அவங்க இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்க. அவங்க வந்து சரி போதும்ன்னு சொல்ற வரைக்கும் நீங்க தான் வந்து கன்டின்யூ பண்ணி கொண்டு போணும். நீங்க எஸ் ஆர் நோ ஆன்சர்ஸ் மாரி சொன்னீங்கன்னா, அதுவே ஒரு பிளாக் மார்க் மாரி. என்ன கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்றாங்க, அந்த மாரி இருக்கும். ஸோ ஆக்சுவலா அதுவும் ஒரு ட்ரிக்கு தான். இப்போ நீங்க என்ன பண்ணலான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது? அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்க பதில் சொல்லிட்டு உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு நீங்க அந்த அ அந்த கான்வர்சேஷன வந்து திருப்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு சாதகமா இன்டர்வியூ போயிடும். ஸோ வந்து இதெல்லாம் ஆக்சுவலா சொல்லணும்னா, எங்க பேட்ச்க்கு வந்து எங்க டிபார்ட்மெண்ட்க்கு வந்து ட்ரெய்னிங் இல்ல. சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங்லாம் குடுக்கல. இன்டர்வியூல எப்படி பேசணும், ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணணும், அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பட் ஓகே, நாங்கலாம் கத்துக்கிட்டோம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. இன்டர்வியூ தானே, இது தானே, அப்ப பார்த்துக்கலான்னு விட்டுறாதீங்க. மெயினா ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து எல்லாருமே வந்து ஆல் பாஸ் ஆகுங்க. முடிஞ்சா 75 அபோவ் எடுங்க. ஏன்னா எல்லா கம்பெனிஸும் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து 75 அபோவ் தான் வந்து வருவாங்க. அண்ட் செகண்ட் வந்து என்னன்னா, லக்கோ இருக்கு. ஸோ வந்து எப்பவுமே நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு ப்ராஜெக்ட், செகண்ட் இயருக்கு ஒரு ப்ராஜெக்ட், தேர்ட் இயர்ஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட், அது மாதிரி ப்ராஜெக்ட் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னு சொல்றேன். இப்போ இன்டர்வியூல பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பாதி கான்வர்சேஷன் ப்ராஜெக்ட்லயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க கேட்கறதுக்குள்ள அவங்களுக்கே வந்து என்னடா இவ்வளோ நேரம் பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படியே இன்டர்வியூ முடிஞ்சிடும். இப்போ நீங்க ப்ராஜெக்ட் இல்லைன்னா, உங்க ரெஸ்யூமேல எதுவுமே இல்லைன்னா, ப்ராஜெக்ட் இல்லை, சிம்போ இல்லை, அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இன்னொரு ஒரு வியர்டான திங் வந்து என்னன்னா, இன்டர்வியூவர் வந்து ஒரு லேப்டாப் வச்சிருப்பாங்க முன்னாடி. அவங்களுக்கே ஆன்சர் தெரியாது. அவங்களே கூகுள் சர்ச் பண்ணி தான் நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல். இன்டர்வியூ நம்மளுக்கு சாதகமா ஆக்கிக்கிறதுக்கு தான் இதெல்லாம். நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் குவாலிட்டி அதெல்லாம் கிடையாதுப்பா. அதுதான் நான் தான் சொன்னேன்ல, ப்ராஜெக்ட் வந்து உங்களோட இன்டர்வியூ கான்வர்சேஷன் வந்து கொண்டு போறதுக்கு தான். பட் நல்லதுதான், ப்ராஜெக்ட் பண்றது நல்லதுதான். இப்போ நீங்க வந்து ஒவ்வொரு இயருக்கும் ப்ராஜெக்ட் பண்ண முடியல, தரமான ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா, அந்த தரமான ப்ராஜெக்டே நீங்க உங்களோட கான்வர்சேஷனை ஃபுல்லா முடிச்சிடலாம். நாங்க இப்படி பண்ணோம், இதை வச்சு பண்ணோம், இதனால இந்த யூசேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இதுவே வந்து ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் கூடமே அவன் வந்து அந்த ப்ராஜெக்டோட அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்காக அப்படின்னு சொல்லாம, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வெப்சைட் சொல்றேன். ஆக்சுவலாக நான் பண்ண ப்ராஜெக்ட் அந்த வெப்சைட் வந்து என்னன்னா, மணி யூஸ் பண்ணாம ஜஸ்ட்டு இந்த பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி பொருளுக்கு பொருளாக ஷேர் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் அவன் எதிர்பார்க்க மாட்டான். ஒரு ப்ராஜெக்ட்னா அதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை தான் அவன் எதிர்பார்ப்பான். நீங்க வந்து எதுல பண்ணிருக்கீங்க, HTML பண்ணிருக்கீங்களா, CSS பண்ணிருக்கீங்களா, இதுக்கு வந்து பேக் எண்ட் என்ன பண்ணிருக்கீங்க, என்ன அந்த பேக் எண்ட் ஃப்ரண்ட் எண்ட் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ வந்து ப்ராஜெக்ட் கேட்டாலுமே கூட நீங்க ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு மீதி எல்லா நேரமும் அதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லணும். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதான் இன்கேஸ் நீங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணினா இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். பட் அதான் யூடியூப் நம்மளுக்கு சோர்ஸ் இருக்கே, ஸோ நீங்க அதை பார்த்து நீங்க பண்ணலாம். ஆக்சுவலாக காலேஜ் வந்து சொல்லும் இந்த மாதிரி இல்லாத ப்ராஜெக்டாக தான் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், அதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு ப்ராஜெக்ட் சொல்லிட்டாங்கன்னா நம்மளால எப்படி எது முடியும், ஏன்னா நம்ம வந்து எக்ஸிஸ்டிங்கே இல்லாதது பார்த்தீங்கன்னா நம்மளால ஐடியாஸ் யோசிக்க முடியும், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் யோசிக்க முடியும்.
பட் ப்ராக்டிக்கலாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் பேஸ் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களால் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அப்புறம் ப்ராஜெக்ட் நீங்களே சொந்தமாக செய்யுங்க, யாருக்கிட்டேயோ எடுத்துகிட்டு போகாதீங்க. அதுவும் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா வேறு யாராச்சும் பண்ணியிருக்கீங்களான்னு. சி ஆர் ஜாவா ஓகே, அப்படிலாம் கிடையாது. ஸோ நான் சொன்ன மாரி சி வந்து பேஸ்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸ் நெறைய தெரியும். இதனால தான் இதெல்லாம் வச்சிருக்காங்கன்னு தெரியும். ஜாவாவை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாதி கான்செப்ட்ஸ் வந்து ஹைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து இப்போ சில வந்து பாயிண்டர்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ பாயிண்டர்ஸ் ஓகே. சொல்றேன். இப்போ வந்து சில வந்து பாயிண்டர்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நம்ம எந்த லொகேஷன் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஜாவால ஹைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து ப்ரிஃபரபிள். ஏன்னா அவங்க அந்த ஏரியாவில் வந்து அதிகமாக வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ப்ராஜெக்ட்ஸ். இப்போ ஜோஹோ நான் சொன்னேன்ல, அது வந்து சி. இப்போ நான் ஹெச்சிஎல்ல இருந்தல, ஹெச்சிஎல் வந்து 3 பிரான்ச்சாக பிரிச்சாங்க. ஒன்று சி, ஒன்று ஜாவா, இன்னொன்று வந்து கோலாங். அது யாருக்கோ தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஸோ எப்பயுமே எல்லா லாங்குவேஜும் இம்பார்ட்டன்ட் தான். சி ஆர் ஜாவா மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, சி ப்ளஸ் ப்ளஸ் வேணாம். ஏன்னா வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் என்ன, அது ஒரு காம்பினேஷன் மாதிரி. ஹவு டு டேக்கிள் சுச்சுவேஷன்ஸ் வி டோன்ட் நோ தி ஆன்சர். அதுதான் நான் சொன்னது தான். உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் தெரியலனா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இல்லை அதை பற்றி கொஞ்சமாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணிட்டு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? டக்குன்னு டோன்ட்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி வேரியபிள்ஸ்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்றது, ஸ்டாக்கா ஹீப்பா அப்படின்னு. அப்போ நான் வந்து ரிலேட் பண்ணி சொன்னேன். இப்போ வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணோன்னா அதோட இனிஷியல் வேல்யூ வந்து கார்பேஜ் வேல்யூவாக இருக்கும். பட் ஹீப்பில் வந்து இனிஷியல் வேல்யூ வந்து 0, அது வந்து டிஃபால்ட்டாக அப்படி தான் இருக்கும். ஸோ இது ஸ்டாக்கில் தான் ஸ்டோர் ஆகிருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ரிலேட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவும் சொல்கிறதோ இல்லை அப்படியே டோட்டலாக டைவெர்ட் பண்ணுறதோனா அது இதுவாகிடும். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப குட் டைம் உங்களுக்கு. நீங்கள் வீட்டிலே இருக்கிறதுனால எனக்கு தெரியும் ஆன்லைன் கிளாஸ் போகுது. பட் இருந்தாலும் வந்து உங்களால் கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் ரொம்ப ஏர்லியாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் ப்ராஜெக்ட் பண்ணுவேன். செகண்ட் இயர்லேருந்து நான் சிம்போலாக போவேன், எல்லா சிம்போசியமுக்கும் போவேன். ஜெயிக்கிறனோ இல்லையோ நான் வந்து எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணுவேன். பட் இருந்தாலுமே எனக்கு வந்து டைம் சுத்தமாக பத்தலை. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கோங்க. ஏன்னா நம்ம காலேஜில் சிடி வைப்பாங்க, இந்த எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. இதுக்கோ நம்ம மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டோனாலே நம்ம எங்கே வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். வில் ஆஸ்க் வாட்ஸ் யுவர் எய்ம் இன் லைஃப், அந்த மாதிரிலாம் வந்து அதுதான்ப்பா. அதெல்லாம் ஒரு சிலதான். இப்போல்லாம் அந்த ஹெச்ஆர் ரவுண்டுன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு சிலதுலாம் டெக்னிக்கல் ஹெச்ஆர் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் வந்து வைக்கிறாங்க. டெக்னிக்கல் ஆன்சர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து நம்ம ஜென்ரலாகவே சொல்லலாம். இப்போ வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸே வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்டாக டெக்னிக்கல் தான், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து ஹெச்ஆர். ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேசணும். அது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஒரு சில பேரெல்லாம் வந்து சொல்லுவாங்க, எனக்கு பேசுகிறதே புரியல. ஸோ அந்த ஸ்கில்ஸ்லாம், இந்த இயரிங் ஸ்கில்ஸு, லிஸ்னிங் ஸ்கில்ஸு, ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் அப்பப்போ வளர்த்துக்கோங்க லைட்டாக. அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றியே பேசிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், யாருக்காச்சும் இங்கே கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? யாருக்கும் இல்லையா? ஓகே. ஸோ இன்கேஸ் அப்படி இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். வேணான்னு எழுதி கொடுத்துறாதீங்க. பிகாஸ் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரி நம்ம காலேஜில் வர மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா வெளியில் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மோடே வந்து டிஃப்ரெண்ட்டு. அவங்க வந்து உங்களை ஃப்ரெஷராக பார்ப்பாங்க. ஃப்ரெஷர்னா என்னென்னா வேலையே இல்லாமல், அதாவது வேலையை விட்டுட்டு இல்லை அந்த ஜாப்க்கு புதுசாக வராங்க, அந்த ரோலுக்கு புதுசாக வராங்கன்னா அவங்க தான் ஃப்ரெஷர். ஆனால் நம்மளும் ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ வந்து வெளியில் வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், எதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரை கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் எப்படி இருக்கும். ஏன்னா எப்படியோ கவர்மெண்ட் ஜாப் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட்ஸை விட டிஃபிகல்ட்டாக இருக்கும் கொஸ்டின்ஸு. ஆனால் அங்கே என்ன ஆப்டிடியூட் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் இது தெரியும். ஸோ அது வந்து அங்கேயோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரும் பிளேஸ்மெண்ட்ஸ் வேணான்னு எழுதி கொடுத்துறாதீங்க.
ட்ரிக்கி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அதுதான்ப்பா. ட்ரிக்கி இன்டர்வியூனா இதை விட நான் அந்த சொன்னேனே அந்த 5 ரோடு கனெக்ட் பண்றது, பிரிட்ஜே இல்லாம டிராஃபிக்கே இல்லாம போறது, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். வேற எதுவுமே அவ்வளோ இதுவா இல்லை. ஏன்னா நான் தான் சொன்னல, இந்த மாதிரி கேட்கறது ரொம்ப கம்மி. ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் தான் கேட்பாங்க. எனக்கு வந்து நான் ஐடி ஸ்டூடெண்ட், ஸோ எனக்கு வந்து டிபிஎம்எஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அதுல இருந்து தான் கேட்டாங்க. அப்புறம் உங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது நீங்க எது போடுறீங்களோ அதுல இருந்து தான் அதிகமா கேட்பாங்க. ஒரு சில நேரத்துல தான் வந்து வேற இதுல இருந்து கேட்பாங்க. ஸோ உங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க என்ன போட போறீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த சென்ஸ்னா வந்து நிறைய பேர் மார்க்காக படிப்பீங்க. நான் அந்த மாதிரி படிக்க சொல்லல, நாலேஜ்க்காக படிங்க. மார்க்குக்கும் நாலேஜ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் நல்லா தான் படிப்பேன், பட் எனக்கு வந்து அவ்வளோ மார்க் வராது. பட் எனக்கு தேங்க்ஃபுல்லி நிறைய நாலேஜ் இருக்கிறதுனால தான் என்னால் இவ்வளோ கம்பெனிஸ்க்கு இன்டர்வியூ ரவுண்ட் இருக்க போக முடிஞ்சது. அந்த கான்செப்ட் வைஸு அது எங்கே அப்ளிகபிள் ஆகுது அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அது வந்து நீங்கள் ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனோட ரிலேட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் அவனுக்கு வந்து புரியும். இந்த பொண்ணு இல்லை இந்த பையன் வந்து இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கா, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்களா, நீங்கள் ஜஸ்ட் டெஃபினிஷன் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே நீங்கள் அவுட்டு. இவங்க வந்து நல்லா மக்கப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிதான் தோணும். ஸோ எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களோட ஓன் டெஃபினிஷனை சொல்லவே சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அது டெஃபினிஷனாகவே இருந்தாலும் உங்கள் ஓன் வேர்ட்ஸ்ல நீங்கள் சொல்லுங்க. ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட ரிலேட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. நம்ம காலேஜ் வந்து நல்லாவே பண்ணுது. வாட் இஸ் த டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் கெட்டிங் இன்டு கோர் கம்பெனி? அதுதாம்மா அந்த லெவல்ஸ் தான். லெவல் வந்து எப்படின்னா இங்கே வந்து ஃபுல் டே ஒரு நாள் முழுக்க ஒரு டஃப்பான ப்ராப்ளம் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுக்கு ஐடியா கிடச்சிச்சுன்னா குட்டு, அப்படி இல்லைன்னா வந்து கஷ்டம் தான், நம்மளால சால்வ் பண்ண முடியாது. பட் வந்து ஐடியில் வந்து சர்வீஸ் கம்பெனியில் வந்து என்னென்னா சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் வந்து கரெக்ஷன் மாதிரி இருக்கும். ஒரு சில நேரத்தில் அதுவும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதில் அட்லீஸ்ட் ஒரு 7 ப்ரோக்ராமில் ஒரு 4 ப்ரோக்ராம் சால்வ் பண்ணால் கூட எடுத்துப்பாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க. அந்த ஒன்று போச்சுன்னா ஃபுல்லாக போச்சு. அப்புறம் நீங்கள் ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகே அதுதான்ப்பா. ஆக்சுவலாக என்னன்னா நான் 2020 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டு. இன்னும் நான் பாஸ் அவுட் ஆகலை, ஏன்னா எக்ஸாமே நடக்கலை. ஸோ எங்களுக்கு வந்து என்னென்னா ஃபெப்பே வந்து இன்டர்ன்ஷிப் கூப்பிட்டாங்க HCL. ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து என்னன்னா இன்னும் பெருசாக பண்ணலை. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுனால அவங்களுக்கே தெரியல. ஜஸ்ட் வந்து எங்களை படிக்க தான் சொன்னாங்க, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் கொடுத்து படிக்க தான் சொன்னாங்க. ஸோ ஸ்டோரேஜ் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம டேட்டா ஷேர் பண்ணுறோன்னா அது ரவுட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை தாண்டி தான் வந்து போகும். ஸோ அந்த ரவுட்டருக்குள்ளே வந்து ஒரு ஓஎஸ் இருக்கும். ஸோ அதில் ஒர்க் பண்ணுறது தான் ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்டர்வியூவர் அது ஆக்சுவலாக டிபெண்ட்ஸ். என்னால் ஷியோராக சொல்ல முடியாது இங்கே இதில் இருந்தால் கேட்பாங்க இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் கம்பெனிஸில் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு கொஷின் கூட கேட்காம இருந்ததில்லை. நான் அட்டென்ட் பண்ணதில் எனக்கு கேட்டிருக்காங்க. பட் சர்வீஸ் கம்பெனிஸில் வந்து அதான் ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்கும் சர்வீஸ் கம்பெனிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சர்வீஸ் கம்பெனியில் வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க, ப்ராடக்ட் கம்பெனியில் எல்லாமே கேட்பாங்க. அதில் டேட்டா ஸ்ட்ரக்சரும் ஒன்று, ஏன்னா அது ரொம்ப கோர். எனக்கு ஐ எம் ரியலி வெரி சாரி, எனக்கு இந்த எலக்ட்ரிக்கல் செக்டர் பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. பிகாஸ் அவங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கும் வந்து பாரபட்ச பார்க்க மாட்டாங்க, ப்ரோக்ராமிங் அவங்களுக்கும் உண்டு. பட் நான் சொன்ன மாதிரி அந்த ஆப்டிமைசேஷன் லெவல்னால அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ட்ரிபிளி அந்த எலக்ட்ரிக்கலுக்காகவே நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன். என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கோட் தெரியுதோ இல்லையோ, உங்களோட லாஜிக்கை தான் அவங்க ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. நீங்கள் என்ன லாஜிக், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, ஒரு ப்ராப்ளம்னா இதை எப்படி சால்வ் பண்ணணும், அந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், அவங்க வந்து உங்களை எடுத்துப்பாங்க. பட் ஐடிக்கு அப்படி கிடையாது. வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? கேன் ஐ அட்டென்ட் டு த மேக்ஸிமம்? அதுதான்ப்பா, நீங்கள் வந்து பிளேஸ் ஆகிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்களை வந்து ஹை பேக்கேஜ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஹை பேக்கேஜ்ன்றது கூட நான் வந்து 3.5 என்னோட பேக்கேஜ் HCL. பட் சிடிஎஸோட பேக்கேஜ் வந்து 4.2, அதுக்கெல்லாம் உட்கார விடல. அவங்க டேரெக்டாக 22 lakhs 18 lakhs அப்படி தான் வந்து உட்கார விடுவாங்க. ஓகே, ஒரு 5.5 6 வந்து விடுவாங்க. ஸோ வந்து ஒன்ஸ் நீங்கள் பிளேஸ் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அட்டென்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடும். அப்படி இல்லைன்னா அது இருக்கும், நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
இஃப் ஐ இன்ட்ரெஸ்டட் இன் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் தே வில் கிவ் அ ரோல் இன் சர்டன் டிபார்ட்மெண்ட். அப்படிலாம் வந்து சொல்லவே முடியாதுப்பா. சர்வீஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் அது சுத்தமா இல்ல. ஏன்னா அவங்க வந்து எடுப்பாங்க, எடுத்துட்டோனே தான் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க நீ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க. இப்போ அவங்க இன்டர்ன் கண்டக்ட் பண்றாங்கல்ல, ஸோ அந்த இன்டர்ன்லேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டகரியா பிரிச்சு வச்சிருவாங்க. அவங்க வைக்கிற அசஸ்மெண்ட்டை அது பேஸ் பண்ணி ஓகே இவங்கள இந்த டீமுக்கு போட்டாதான் நல்லா இருக்கும், இவங்களை இந்த டீமுக்கு போட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து இது பண்ணுவாங்க. ஹெச்சிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவன் எடுக்கும் போதே அவ இதுவாக தான் எடுத்தான். அவன் ஒரு 5 குரூப்பா வச்சுக்கிட்டான். ஒன்று ஸ்டோரேஜ், ஒன்று மேனுஃபேக்சரிங், அந்த மாதிரி ஒரு 5 டீம்ஸா வச்சு தான் அவன் எடுத்தான். ஸோ எங்களுக்கு வந்து ஷியோரா தெரியும் நாங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ நீங்க வேணா இன்கேஸ் நீங்க பிளேஸ் ஆயிட்டு நீங்க கேட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ அது வந்து அந்த கம்பெனி வந்து அந்த டிபார்ட்மெண்ட்க்கு ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அப்புறம் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ன்றது வந்து ரொம்ப பெரிய இது. ஸோ அதில் வந்து விடுவாங்களான்னு என்னால் ஷியராக சொல்ல முடியல. ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் நோயிங் அபவுட் த கம்பெனி பிஃபோர் அட்டெண்டிங் த இன்டர்வியூ? ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் அது பண்ணவே மாட்டோம். பட் அது வந்து என்னென்னா உங்களோட இன்டர்வியூக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எங்கள் கம்பெனியை பற்றி பிடிச்ச விஷயம் என்ன, ஜஸ்ட் அது மாதிரி கேட்குறாங்கன்னா நீங்கள் அதில் இருக்க ப்ளஸ் எல்லாம் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம், ஸ்கோர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈஸியாக. அப்புறம் இந்த ஹெச்ஆர்ல வந்து நான் தான் சொன்னேன்னா நம்மளை பற்றி கேட்க மாட்டாங்க, கம்பெனி பற்றி தான் கேட்பாங்க. ஒரு சில இது கார் கம்பெனியில் அப்படி தான் கேட்டாங்க, அதோட ரெவென்யூ எவ்வளோ, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. ஸோ ஒரு சில ஹெச்ஆர்லாம் அந்த மாதிரி கேட்பாங்க. அது கார் மட்டும் தான் கேட்டாங்க, வேற யாரும் அந்த மாதிரி கேட்கல. வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில பேர் வந்து இப்படி பண்ணுவாங்க. லைக் கம்பெனி வந்து அது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நல்ல கம்பெனி இல்லைன்னா ஃபஸ்ட்டே வந்து இது பண்ணிடுவாங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, எல்லாமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் அப்படி விடுற மாதிரி இருந்தீங்கன்னா ஹெச்ஆரில் விட்டுட்டு வந்துடுங்க. ஹெச்ஆர் விடுறதோ ஈஸி, அதாவது எப்படி தட்டி கழிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். அது வந்து உங்களுக்கு அந்த கம்பெனி வேணாம், அது நல்ல கம்பெனி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே விடாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கு, நிறைய தெரியும். பட் அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் இன்கேஸ் நீங்கள் ஒரு கம்பெனி விடுறதா இருந்தாலுமே கூட நீங்கள் அது ஃபைனல் ரவுண்டில் விடுங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் விட்டுறாதீங்க. ஓகே, இந்த லாங்குவேஜ் பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஓகே, அதான் நீங்கள் ஜாவா படிக்கிறீங்களா? ஸோ ஓகே, அந்த லாங்குவேஜ் ஆக்சுவலி எப்படியே லைக் ப்ரீடிஃபைண்டாக இருக்குமா? ஏன்னா எங்களுக்கு பெரிய டவுட்டே அதுதான். ஏன்னா எங்களது தான் வந்து லாஸ்ட் 2013 ரெகுலேஷன். இப்போ வந்து 2017 ரெகுலேஷன். எல்லாரும் பைத்தான் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ ஜோஹோ இன்னும் வரல. ஸோ அந்த மாதிரி வந்திருந்தா தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து பைத்தான்ல நிறைய ப்ரீடிஃபைன்ட் இருக்கிறதுனால அது வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்போ ப்ரீடிஃபைன்ட் இருக்கும்ல, அதுக்கே அவன் வந்து ப்ரீடிஃபைன்ட் யூஸ் பண்ணாம நீங்க அதுக்கே உங்களை கோடு எழுத சொல்லுவாங்க. அந்த டிஃபிகல்ட்டிஸும் இருக்கு. ஆனா ப்ரோக்ராமிங் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்க வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் நான் தான் சொன்னேன்ல, நான் பயோ குரூப். ஸோ எனக்கு ப்ரோக்ராமிங் பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ நான் அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரோக்ராமிங் பற்றி தெரியலனா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியலனா என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு இப்போ செகண்ட் இயர்ஸ் இருக்கீங்கன்னா, நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, ப்ரோக்ராமிங் தயவு செஞ்சு போடுங்க. ஏன்னா நமக்கு வந்து சால்வ் பண்ண தான் நம்மளுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அப்புறம் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ண முடியும்னு நம்மளுக்கு வந்து தெரியும். அது வந்து எல்லாருக்குமே சரி. தேர்ட் இயர்ஸ்னால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்போயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆப்டிடியூட்லாம் நம்ம ஒரு 6th செமஸ்டர் கூட படிச்சுக்கலாம். டெக்னிக்கல் வந்து இப்போ நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க, அதுவே கொஞ்சம் நல்லா புரிஞ்சு படிச்சுக்கலாம். பட் ப்ரோக்ராமிங்க்கு தான் வந்து டைமே இருக்காது. அது டுவர்ட்ஸ் த எண்டில் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வந்து ப்ரோக்ராமிங் ஃபஸ்ட்லேருந்து பண்ணதுனால எனக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் தெரில. பட் நான் வந்து என்னோடய கிளாஸ்மேட்ஸை பார்த்துருக்கேன், அவங்க எவ்வளோ சஃபர் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து அந்த
6th செமஸ்டரோ இல்ல 7th செமஸ்டரோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா வந்து அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, தேங்க் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.